காலவேளையில் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, இந்த பிரதான கட்டளை என்று சொல்வார்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலும் இந்த வசனம் இருக்கிறது. 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேணும். சபைக்கு ரொம்ப ஆதாரமானது இந்த கட்டளை. நிறைய கட்டளைகள் பைபிளில் இருந்தாலும் பிரதான கட்டளை அப்படின்று இந்த வசனத்தை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பிரதான கற்பனை அப்படின்னு வரும்போது ஸ்தோத்திரம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக அப்படின்னு அந்த 2 கட்டளை இருக்குல்ல, அது பிரதான கற்பனை, பிரதான கட்டளை. உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும்ல, பரவாயில்ல மதுரை சிட்டி ஆட்கள்லாம் விவரமான ஆட்களாக இருக்காங்கன்னு சொல்லணும். சொல்லுங்கள், யாராவது கேட்டாங்கன்னா எங்கேயாவது, அப்போ உங்கள் ஆவிக்குரிய தரத்தை கணிக்க முடியும். பிரதான கற்பனை என்ன பைபிளில்? ஏன்னா பழைய பாட்டில் நிறைய கற்பனைகள், அது எல்லாத்தையும் சேர்த்து இயேசு என்ன பண்ணிட்டாரு, 2க்குள்ளே அடக்கிட்டாரு. ஒன்று ஆண்டவர் சார்ந்தது, ஒன்று நம்மளை சார்ந்தது ஆக்கிட்டாரு. ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தர் எல்லா பாவத்தையும் செய்ய மாட்டான். தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறவன் மனுஷருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். அப்படின்னா அந்த அவ்வளோ பழைய பாட்டு நியாயப்பிரமாணத்தையும் இந்த 2 வசனத்துக்குள்ளே இயேசு அடக்கிட்டார். அப்படின்னா பிரதான கற்பனை என்ன என்பதால், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிரதான கட்டளை என்ன? உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இது பிரதான கட்டளை. ஆகவே இந்த பிரதான கட்டளையை ஒரு விசுவாசியும் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. சுவிசேஷம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்ம நற்செய்தின்னு சொல்கிறோம். சுவிசேஷத்துக்கான அர்த்தம் நற்செய்தின்னு சொல்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். நான் காலையிலையும் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சுவிசேஷம்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. இப்போவும் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், சுவிசேஷம்னா என்ன? நீங்கள் சத்தமாக சொல்லலாம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுவது. சரி, கர்த்தர் நல்லவர் என்பதை பிறருக்கு சொல்லுதல் சுவிசேஷம் என்றால் என்ன? ஆனால் ஒன்று தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சுவிசேஷத்துக்கு நிறைய பதில் என்ன செய்யுது இருக்கு. அதில் இது ஒரு பதிலாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி நிறைய பதில்கள் சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு நிறைய பதில்கள் இருக்கு. ஆமென். சுவிசேஷம் என்பது என்ன? சொல்லாதவங்க யாராவது ஒரு வாய்ப்பு, வேறொரு பதில் பாஸ்டர் சொல்லட்டும், கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்றது சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றது சுவிசேஷம். இயேசு மனுஷனுக்காக என்ன செய்தார் சிலுவையில், அதை சொல்வது சுவிசேஷம். பாவத்தை செய்து மனிதன் மரணத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக போகிற ஒரு மனிதனுக்கு இயேசு சிலுவையிலே அவனுக்கான தண்டனைகளை சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்ற அந்த நல்ல செய்தியை அவனுக்கு சொல்வது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை, அவர் கொடுக்கிற மீட்பை சொல்வது சுவிசேஷம். மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தால் ஏற்பட்ட மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல செய்தி இருக்குல்ல, அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதோடு சேர்த்து
இன்னைக்கு சொன்ன நம்ம சாட்சியை சொல்றது, அவர் நல்லவர் சொல்றது, இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர் செய்யும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மனிதனுக்காக என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் மனுஷனுக்கு சொல்றது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷம் என்னன்றதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மதங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னை மாற்றிக்கொண்டால் இயேசு உன்னை, கடவுள் உன்னை நேசிப்பார்னு மதங்கள் சொல்லுகிறது. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறதுன்னா, இயேசுவின் அன்பு உன்னை என்ன செய்யும்? மாற்றும். நீ மாற்றிக்கொண்டால் உன்னை நேசிப்பார். ஆனால் காஸ்பல் என்ன சொல்லுது? உன்னை நேசிப்பதால் நீ மாறுவாய். இயேசுவின் அன்பு உன்னை என்ன செய்யும்? மாற்றும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நான் என்னை மாற்றிக்கொண்டால் அவர் நேசிப்பார் என்பது பொதுவானது தான். ஆனால் உண்மையாகவே சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை அவர் நேசிக்கிறாரு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் அன்புக்கு நீ இடம் கொடுத்தா போதும், அவர் உன்னை மாற்றிடுவார். இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு உன்னை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும். இதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் ஏன் முக்கியமானது என்றால், இந்த சுவிசேஷம் தான் எதுவும் செய்யாத ஒன்றை இந்த சுவிசேஷம் செய்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். வேற யார் சொன்னாலும் ஒருவேளை இதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னதால் அதை கட்டாயம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சுவிசேஷம் மிக முக்கியமானது என்றால், அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வசனம் நம்மை சொல்லுவதற்கு போ என்று நம்மை அனுப்புகிறது. ஒவ்வொருவரையும் அவர் அனுப்புகிறார். குறிப்பிட்டவர்கள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லு, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய். இந்த போ அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது இல்லை. கேர்சலில் கூட நம்ம அந்த கோ அப்படின்ற ஒன்றை பயன்படுத்துவோம் இல்லை. 5G படிச்சிருப்பீங்க, கேர்சல் லீடர்ஸ் 5G படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு G என்னன்னா கோ. பிரைஸ் தி லார்ட். இங்கே கேர்சல் லீடர்ஸ் இருக்கீங்களா? நம்பர் 1 5Gயில் ஃபர்ஸ்ட் G என்னங்க? கேர்சல் லீடர்ஸ் 5Gயில் ஃபர்ஸ்ட் G க்ளோரிஃபை தானே. ரெண்டாவது அல்லேலூயா, க்ரோ, கியர் அப், அப்புறம் கோ. சொல்லிட்டேன், நானே மறந்துட்டேனோ. பிரைஸ் தி லார்ட். அந்த 5Gயில் க்ளோரிஃபை, க்ரோ, கோ, கியர் அப் இன்னும் ஒன்று இருக்குது. அதில் ஒன்று எதுனா இந்த கோ. இது ரொம்ப அவசியமானது. இந்த போ அப்படின்ற இந்த ஒன்றை சபையில் ரொம்ப முக்கியமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருக்கு கொடுக்குறோம், சர்ச்சில் நிறைய செய்கிறோம். ஆனால் அந்த கோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறைய பேர் மறந்துடுறோம். 5Gயில் 4Gயை நிறைய பண்ணிடுவாங்க. இப்போ 5Gக்கு வந்துட்டோம், அப்டேட் ஆகிட்டோம். ஹலோ, 4G எல்லாம் முடிஞ்சிச்சு, 5Gக்கு வந்தாச்சா? இந்த கோ அப்படின்ற அந்த 5Gயை நிறைய பேர் மறந்தாச்சு. இந்த க்ளோரிஃபை, தேவனை மகிமைப்படுத்துறது, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். க்ரோ, நல்ல வசனத்தில் வளர்றோம். ஜெல் ஒன்று, அந்த இன்னொரு G ஜெல். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். விளையாட்டு, சர்ச்சில் கொண்டாட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் விளையாட்டு தான். அன்பின் விருந்து, VBS, இந்த மாதிரியான நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு கொண்டாட, பெண்களுக்கு கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கூட ஒரு ஜெல் தான். அதெல்லாம் நடக்கு. க்ளோரிஃபை நடக்கு, க்ரோ நடக்கு, ஆமென், ஸ்தோத்திரம். கியர் அப் நடக்கு, ஊக்கப்படுத்துகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம், அதெல்லாம் நடக்கு. ஆனால் எது இல்லாமல் போகுது? கோ இல்லாமல் போகுது. நிறைய தனிப்பட்ட விசுவாசிகள் இந்த ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? போகணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் மட்டும் இல்லை, அவரை பின்பற்றினவர்களை எல்லாரையும் அனுப்பினார். 70 பேரை 2 பேரை அனுப்பியிருக்கிறார். கடைசியாக எல்லாருக்குமான ஒரு கட்டளை என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். பைபிளில் போன்னு சொன்ன ஒரு 4 பேரை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அவன் கல்லறையில் இருந்தவன்,
6000 பிசாசுகள் பிடித்தவன் இயேசு அந்த பக்கமாக போன போது இயேசுவை அவன் எதிர்கொள்கிறான். சுருக்கமாகவே சொல்கிறேன், 6000 பிசாசுகளில் இருந்து அவனை விடுவிக்கிறார். கொடூரமான மனிதன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசுவை பார்த்து அவன் சொல்கிறான், இயேசுவே, உம்மோடு கூட நான் வருவதற்கு என்னை அனுமதிக்கணும்னு கேட்குறான். அவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், கோ. 5G இங்க வருது. ஆண்டவர் சொல், நீ போ. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய அற்புதம் உனக்கு நான் செய்திருக்கிறேன், ஆனால் இதை உனக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக அல்ல. நீ உன் இனத்தாரிடத்திற்கு போ, உன்னுடைய வீட்டாரிடத்திற்கு போ. நீ போக வேண்டியது எங்க? நாம் நிச்சயமாக இவனைப் போல நீங்களும் நானும் கூட கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில் 6000 பிசாசிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் கூட கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராலே. இந்த மனிதனைப் போலத்தான் நீங்களும் நானும். ஆண்டவர் அவனுக்கு சொன்னது போலவே நமக்கும் சொல்கிறார், மகளே, நீ என்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நீ போக வேண்டியதும் இருக்கிறது. எங்க போனா? உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு போ, உன் வீட்டிற்கு போ. இன்னும் அநேக தேவ பிள்ளைகள், தேவனால் நன்மை பெற்றவர்கள் தன்னுடைய இனத்தாருக்கு அந்த செய்தியை இன்னும் சொல்லல, தன் வீட்டாருக்கு இன்னும் அந்த செய்தியை என்ன செய்யல, சொல்லல. தன் கணவனை சபைக்கு அழைக்காத அல்லது ரட்சிப்புக்குள் நடத்தாத மனைவிகள் உண்டு. சொல்லியும் வராமல் இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் சொல்லாமலே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தன் வீட்டாருக்கு மட்டுமல்ல, தன் இனத்தாரிடத்திற்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, உன் இனத்தார்னா யாருன்னா, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உன்னுடைய இனத்தார் தான், உன் உறவுகளெல்லாம் உன்னுடைய இனத்தார் தான். அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, பெரிய சுவிசேஷத்தை அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கு. நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு. இந்த சுவிசேஷம் என்ன செய்ததுங்க? இந்த சுவிசேஷம் என்ன செய்திருக்கு? உங்களை என்னையும் இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஒருவேளை சிலர் நீங்கள் பிறக்கும்போதே இந்த சுவிசேஷத்தை அறிந்த குடும்பங்களில் பிறந்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சுவிசேஷத்தை அறியாத குடும்பங்கள்லேருந்து பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்வில் அற்புத அடையாளங்களை செய்து மாற்றுகிறது. பொருளாதார நிலைமையில் கீழ்மட்டத்திலிருந்து இந்த சுவிசேஷம் சிலரை உயர்த்தி வைத்திருக்கிறது. இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நன்மையெல்லாம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய பட்டியல். சாட்சிகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் இந்த ஊழிய அனுபவத்தில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஏறத்தாழ 30 ஆண்டு கால ஊழிய அனுபவங்களில் நான் பார்த்த சாட்சிகள் ஏராளம் உண்டு. இந்த சுவிசேஷம் ஏராளமான மக்களை மாற்றியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இது இன்னும் சொல்ல போனால் இந்த சுவிசேஷத்தை வெறுத்தார்கள். ஆனால் அதே சுவிசேஷம் தான் அவர்களை சமுதாயத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறது. சமுதாயத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறது. கர்த்தர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரி, தேவன் பொருளாதார நிலைமையில், சமூக அமைப்பில், அந்தஸ்துகளில் உயர்த்துவது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடிய பாவங்களிலிருந்தும் கெட்ட குணங்களிலிருந்தும் தேவன் ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் எவரும் மாற்ற முடியாத ஒரு மனிதனை சுவிசேஷம் மாற்றுகிறது. சொந்த பந்தங்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், யார் யாரெல்லாமோ ஆசிரியர்கள், இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி வெளியிலே பொதுமக்கள், காவல்துறையினர், அரசாங்கம், யாராலேயுமே மாற்ற முடியாத கொடூரமான ரவுடிகளையும் ரொம்ப மோசமான நபர்களையும் அல்லது மனிதன் மிருகமாய் மாறிப்போன சூழ்நிலையில் கொடூரமானவனாக இருப்பவர்களையும் இந்த சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோவில்பட்டியில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர், அவர் பேர் கிஷோர் மோரிஸ்னு ஒரு பாஸ்டர். அவருடைய சாட்சியை சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் திடீர்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு 3 பேர் சாட்சி சொன்னாங்க. அதில் அவர் ஒருத்தர் சொன்னார். ஆனால் அவரை நான் வாலிப காலத்தில் நான் அவரை தெரியும், அவரோடு பேசியிருக்கேன், பழகியிருக்கேன் ரட்சிக்கப்பட்ட போது. ஆனால் அவருடைய ஆரம்ப கால சாட்சி எனக்கு தெரியாது, அவர் சொன்னதில்லை.
அன்னைக்கு தான் அவருடைய சாட்சியை முதல் முறையை கேட்டேன். அவர் சொல்லும்போது வாலிப காலங்களில் அவர் மிகவும் கொடூரமானவராக இருந்திருக்கார். அவரும் தூத்துக்குடிக்கார் தான். ஸ்தோத்திரம். என்ன, அதனால தான் அவரை நான் பார்த்து பழகி இருக்கிறேன். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட சாட்சி எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் அவர் செய்திருக்கிறார். சொன்னார், சொல்லும்போது நான் எல்லாத்தையும் இங்கே பொது வெளியில் மைக்கில் சொல்ல, நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, 1-2 மட்டும் சொல்கிறேன்னு சொன்னார். அவர் எப்போதும் ரவுடிகளோடும் அருவாளோடும் கம்போடும் அலைகிற கூட்டத்தோடு பழக்கமுள்ளவராக, ஒரு ரவுடியோடு சேர்ந்த ரவுடியாக இருந்திருக்கிறார். ஏராளமான வழக்குகள் அவர் மேலே இருக்கு. எப்போதும் ஆயுதத்தை தன் உடம்போடு வைத்துக்கொண்டே திரிகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். 3 முறை சாக வேண்டும் என்று அவர் என்னவெல்லாம் 3 விதங்களில் சாக முயற்சி பண்ணி 3 நிலைகளிலும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான நபராக நான் இருந்திருக்கிறேன். ஆனால் என் இயேசு ஒரு நாள் என்னை தொட்டார். அவருடைய சுவிசேஷத்தை நான் கேள்விப்பட்டு என்னை மாற்றிக்கொண்டேன். இப்பொழுது எல்லாவற்றையும் என்னை மீட்டெடுத்து ஒரு சாதாரணமான, ஒரு சாஃப்டான மனிதனாக இயேசு என்னை மாற்றிவிட்டார். என்னோடு கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, உனக்கு என்ன ஆச்சு, உன் வீரம் எங்க போச்சு? எல்லாரும் கேட்குறாங்க, நீ எப்பவும் கம்பும் தடியுமா அருவாளுமா அலைவிய, இப்போ ஏன் ஒடுங்கி கிடக்கிற என்று எல்லாரும் கேட்டபோது, அன்பானவர்களே, அவர் சொன்னார், இயேசு என் வாழ்வை மாற்றி இருக்கிறார், சுவிசேஷம் என்னை மாற்றி இருக்கிறது. நல்லா கவனிங்க, எவருமே மாற்ற முடியாத ஒரு ஆளை கர்த்தர் மாத்துறாரு. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், சுவிசேஷம் ஒரு ஆளை மாற்றும். சுவிசேஷம் ஒரு ஆளை மாற்றும். மதுராந்தகத்தில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் இயேசுதாஸ், நீங்கள் யூடியூப்பில் வேணால் அவரை போட்டு நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அது என்ன பாட்டு நீங்கள் பாடுவோமே, அடிக்கடி சபையில் கூட பாடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பை பற்றி அவர் எழுதியிருக்க ஒரு பாட்டு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அவர் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், அந்த பாட்டு கூட அவர் பாடின பாட்டு தான். அவருடைய சாட்சியை நான் கேட்டேன். பல இடங்களில் அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். வாலிபர் முகாமிலையும் யூடியூப்பில் ஒரு சாட்சி இருக்கிறது. அவர் உண்மையாக அவருடைய தகப்பனார், அவர் சிறு பையனாக இருக்கும்போது அவர் தகப்பனார் இபி ஆஃபீஸில் ஒரு பெரிய அதிகாரி. அவருடைய தாயார் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. அந்த தகப்பனாருக்கு விரோதமாக கூட வேலை செஞ்ச ஒருவர் செய்வனை செய்ததினாலே அவர் பைத்தியமாகிவிட்டார். இவருடைய அந்த தாயார் ஸ்தோத்திரம், அவங்க எந்த வேலையும் தெரியாது அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளேயே வளர்ந்ததுனாலையும் கணவரே எல்லாம் பார்த்துக்கிட்டதுனால எதுவும் தெரியாது, ஒரு வேலையும் தெரியாது. கணவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சுது. எல்லா விதமான உடைமைகளெல்லாம் விற்று அவருக்கு வைத்தியம் பார்த்தாலும் அவரை குணப்படுத்த முடியலை. அவர் தெருவில் ஓடும் அளவுக்கு அவர் ரொம்ப தீவிரமான பைத்தியமாகிவிட்டார். கை குழந்தையை வைத்துக்கொண்டு இந்த மனிதனையும் பார்த்து கொண்டு அந்த தாயால் ஒன்றும் பண்ண முடியாமல் வேறு வழியே இல்லாமல் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து கிடைக்கும் பணத்தில் கணவனுக்கு உணவு, பிள்ளையும் பார்க்க வேண்டிய நேரத்தில் அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போய்விட்டார்களாம். ஒரு நாள் அவர்கள் ஒரு ஆலயத்தினுடைய வாசலிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்துக்குள்ளே கேட்ட செய்தி அந்த மகளை தொட்டது. அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அவர்கள் உட்கார்ந்து அழுதார்களாம். ஆண்டவரே, நீர் எனக்கு என் கணவருக்கு வாழ்வு கொடுத்தால், சுகம் கொடுத்தால், இயேசுவே வாழ்நாள் முழுவதும் உம்மை கையெடுத்து நான் கும்பிடுவேன். நான் இனி உம்மை அன்றி வேற எதையும் நான் வணங்குவதில்லை. என் கணவருக்கு சுகத்தை தாரும் என்று அவர்கள் அழுது ஜெபித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, கர்த்தர் அந்த மனிதருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து நார்மலாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. வளர்ந்து அவர் பெரியவனாகி இயேசுவுக்காக வாழ்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரு. உலகமெல்லாம் சுற்றுறாரு இயேசுவை சொல்கிறதுக்காக. ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனை கீழே இருந்து மேலே கொண்டு வருகிறது, மனதுக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சமுதாயத்தில் மட்டும் உயர்த்துகிற தேவன சுவிசேஷம் அல்ல, ஆண்டவர் அல்ல, மனிதனையே மாற்றுகிற சுவிசேஷம் இந்த சுவிசேஷம். நான் சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் செய்வதைப் போல வேறு ஒன்றும் செய்துவிட முடியாது. சட்டங்களும் அரசாங்கமும் காவல்துறையும் கொஞ்சம் கண்டிக்கத்தான் செய்கிறது, மாற்ற முடியவில்லை. வேதாகமம் மனிதனை மாற்றுகிறது.
ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஒரு புது மனிதனாக, ஒரு புது மனுஷியாக இந்த வேத வசனம் மாற்றுகிறது. ஏராளமான சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். பள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர், அது பக்கத்தில் ஜங்காலப்பட்டி. இந்த பேர்லாம் தருமபுரி மாவட்டத்தில் நான் ஏற்கனவே ஊழியம் செய்த பகுதியில் பள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர், ஜங்காலப்பட்டின்னு ஒரு ஊர். ஜங்காலப்பட்டியில் இருக்கிற ஒருத்தர் ராமச்சந்திரன் பள்ளிப்பட்டியில் கொஞ்சம் ஒரு தோட்டம் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவர் ரயில்வே வேலைக்காக அப்ளை பண்ணி கிடைக்கல. அது ரொம்ப வருஷமாக கேஸ் எல்லாம் நடக்குது. அவர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதுக்கும் பணமெல்லாம் கட்டி அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. விவசாயத்தில் நஷ்டமாயிருச்சுது. நான் அப்போ சைக்கிளில் தான் நான் அந்த பக்கமாக போகிறேன், அப்படியே தெரியாமல் போகிறேன். அவரை பற்றி ஒருவர் எனக்கு அவங்க அண்ணன் ஒருத்தர் சொன்னார். அப்போ அவரை தேடி நான் போகிறேன். அவர் அந்த வயக்காட்டில் காட்டுக்குள்ளே அந்த வயலில் உட்காந்துருக்கிறார். அவரை தேடி சந்தித்து அவரோடு பேசுகிறேன். உங்கள் அண்ணன் சொன்னார், உங்களை பார்க்குறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார்னு அந்த ராமச்சந்திரனுக்கு சொன்னேன். அவர் சொன்னார், பார்க்கலான்னாரு. சர்ச்சுக்கு வர சொன்னேன், வரல. தொடர்ந்து சில வாரங்களாக அவரை போய் பார்த்தேன். அதற்கு பிறகு எம்ஜிஆர் பாட்டெலாம் ரொம்ப அற்புதமாக பாடுவாராம். எம்ஜிஆர் ரசிகர் அவர். ரொம்ப நாள் கழித்து அவர் சபைக்கு வந்தார். அவரோடு நேரம் செலவு செய்தேன். இந்த சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவருக்கு போதித்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார். அன்பானவர்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டுக்கு பதிலாக இயேசுநாதர் பாட்டு வந்துருச்சு. அவருக்கு பாட்டு அவரால் சொந்தமாக எழுதி பாட ஆரம்பித்தார். என் கூட சேர்ந்து ஸ்டாலின் மாதிரி அவர் பாட்டு நடத்துவார். கர்த்தர் அவரை உருவாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கடத்தூர்னு ஒரு ஊரில் ஒரு சர்ச் பாஸ்டராக இருக்கிறார். கையை தட்டக்கூடாத நீங்கள், ஆனால் நமக்கு என்னென்ன மாதிரில உட்காந்துருக்கிறீங்க. ஒரு எழுப்புதல் அவர் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லக்கூடாதா? எவ்வளோ பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. பிரைஸ் அல்லேலூயா. அவருக்கு ரயில்வேல வேலையும் கிடைச்சிருச்சு, சரியான சம்பளங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு ஊழியமும் செஞ்சுக்கிட்டு தனியாக ஒரு சபை நடத்திக்கிட்டு அவருக்கு 3 பிள்ளைகள், அதில் 2 ஆண் பிள்ளைகள், 2 பேருமே பாஸ்டர் ஆகி அவங்க வேறு வேறு சபை நடத்துகிறாங்க, ஊழியம். நான் போயிருந்தேன் ஒரு நாள். அல்லேலூயா. ஒரு சிடியில் என்னை ஜெபிக்க வச்சார். ஒரு பாட்டு சிடி ஒன்று போட்டார். அதில் நான் ஆரம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆமென். அன்பானவர்களே, ஏராளமானவர்களே, தேவன் வாழ்வை என்ன செய்கிறார்னா மாற்றுகிறார். தனக்கே வழி இல்லாமல் இருக்கிற சிலரை ஆண்டவர் ரட்சித்து பலருக்கு வழி சொல்லும் ஆட்களாக தேவன் மாற்றுகிறார். ஆண்டவர் அவருடைய சுவிசேஷம் மனிதன் செய்ய முடியாததை சுவிசேஷம் செய்யும். ஏன் சுவிசேஷம் முக்கியம் சொல்றேன்னா, வாழ்க்கை மாற்றுவதால் சுவிசேஷம் மேன்மையானது. இந்த உலகம் சிலருக்கு வேணா எதையாவது ஹெல்ப் பண்ணலாம், 1000 2000 அல்லது பொருட்களை கொடுத்து உதவி செய்யலாம். வாழ்க்கை மாற்ற முடியுமா அப்படின்னா இல்லை. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறார், சுவாபங்களை மாற்றுகிறார், குணங்களை மாற்றுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அற்பமாய் பார்த்தவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைக்கிறார் ஆண்டவர். இந்த உலகம் புறக்கணித்தாலும் கூட இயேசு உயர்த்தி புறக்கணிக்கிறவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கறதுக்கே விரும்பாத ஆளு முன்னாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறார். ஏன் அனுபவம்? சொந்தக்காரங்க என்னை பார்க்க விரும்பலை, ஆனால் அவங்களுக்கு நான் உதவி செய்யும் அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதே மதுரைக்கு அவங்க வந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்கு பாஸ்டமாக சாப்பாடு செஞ்சு போய் 3 நேரம், ஸ்டாலின் தெரியும், அவர் தான் சாப்பாடு கொண்டு கொடுத்தவர். அல்லேலூயா. அவங்க ஒரு காலத்தில் என்னை பார்க்க விரும்பலைங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் 2 பையங்க, சொந்தக்காரங்கனால அவங்க வீட்டில் போய் நானும் இருந்தேன். நானும் அந்த 2 பையங்களும் ஒரே வயசுன்றதுனால வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். 2 பேரையும் காணோம். தேடி பார்த்தா வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்குது. ஜன்னல் லேஸ் திறந்து பார்த்தா அவங்க அம்மா ஆப்பிள் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒழிச்சு வச்சு. அவங்க வீட்டில் தான் நானும் இருக்கேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரே சொந்தம், உடன்பிறப்பு, பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடைய குடும்பம், அங்கே தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மை விளையாட விட்டு தன் பிள்ளைகள் 2 பேரை மட்டும் அழைத்து தனியாக ஆப்பிள் வெட்டி கொடுக்கிற அளவுக்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் இல்லையா?
நான் சொல்லப்போனால் பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டேனோ அங்கெல்லாம் தேவன் உயர்த்தி வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உயர்த்துகிறவர். நாம் போகும் பாதைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒரு நாள் வரும்போது உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிற மறுபடியும், சுவிசேஷம் ஏன் முக்கியம்னா அது ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. எந்த ஒரு மனிதன் இந்த சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கிறானோ அவன் வாழ்க்கையில் சுவிசேஷம் பெரிய காரியங்களை செய்யும். அன்பானவர்களே, பல காரியங்களை என் வாழ்வில் நடந்த அநேக விஷயங்களை நான் சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெக்கார்டாகி போகும். ஆனால் ஒன்று, நிறையா ஆண்டவர் செஞ்சுருக்கார், எனக்கு நிறையா செஞ்சுருக்கார். கர்த்தர் நல்லவர். இந்த சுவிசேஷத்தை யாருக்கு சொல்லணும் முதல்ல அப்படின்னா, இனத்தாருக்கும் வீட்டாருக்கும் போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, தெருக்களில் போய் சொல்லுங்கள்னு சொல்கிறார். ஒரு எஜமான் தன்னுடைய வீட்டில் விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஆள் வரல. நிறைய சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க. நான் அங்கே போகிறேன், வயல் வாங்கியிருக்கேன், திருமணம் பண்ணியிருக்கேன், வர முடியாதுன்னு. ஆனால் எஜமான் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, தெருக்களில் போய் குருடரையும் ஊனரையும் அழைத்து கொண்டு வான்னு. போ, தெருக்களுக்கு போ. நீங்களும் நான் எனக்கு தெருக்களில் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அன்பானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, கிராமத்துக்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டியிருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். அன்று சீஷர்களை அனுப்பினார், இன்றைக்கு உங்களை என்னை அனுப்புகிறார். சகோதரா சகோதரி, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவர் கிராமத்துக்கு அனுப்ப விரும்புகிறார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை கொடுங்கள். நாம் எதை கொடுத்தாலும் நடக்காத சுவிசேஷத்தை கொடுத்தால் நடக்கும். அநேகருடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நேற்றைய தினத்தில் நம்முடைய சபையில் 3 விசுவாசிகளோடு நானும் பாஸ்டமாவும் ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த ஊர் பொட்டப்பனை ஊர்னு சொன்னாங்க. அது பக்கத்தில் சில கிராமங்களை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அது ஆறுதலாக இருந்துச்சு. இயேசுவை அறியாத மக்களுக்காக இயேசுவை சொல்வதும் ஜெபிப்பதும் ஒரு பெரிய மன நிறைவை ஏற்படுத்துது. கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, நாம் ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எல்லாத்தையும் செய்கிறோம், ஆண்டோடைய செய்கிறோம். ஆனால் அந்த போ அப்படின்ற ஒன்றை மட்டும் நம்ம செய்யாமல் இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தர் காணி கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இயேசுவுக்காக போவது, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது. இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நான் யாருக்கும் அறிவிக்காதிருந்தால், இயேசுவை கேள்விப்பட்டவர்களுக்கே அல்ல, இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கு. அதை கட்டாயம் நாம் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, மார்க்கில் ஏற்கனவே வாசித்தது போல, உலகமெங்கும் போங்க, இனத்தார்கிட்ட, வீட்டுக்கு, தெருக்களில், கிராமங்களில், உலகம் முழுவதிலேயும் இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டும். ஆமேன். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் சபையை நமக்கு முன்னுதாரணமாக வச்சிருக்கிறாரு. பைபிளில் சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் மட்டுமல்ல எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. பவுல் சவுலாக இருக்கும்போது அவன் ஸ்தேவானுடைய கொலையில் குற்றவாளியாக இருந்தான். அங்கே உபத்திரவம் பெருகி இருந்துச்சு. ஆதி அப்போது சபை மக்கள் எருசலேம் இருக்க முடியல, அவ்வளோ உபத்திரவம், சிதறப்பட்டு பல ஊர்களுக்கு போனாங்க. ஆனால் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவங்க போய் பயந்தில்ல, அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யாருன்னா 12 அப்போஸ்தலர் இல்லை, ஒரு விசுவாசியும் செய்திருக்கிறாங்க. நான் விசுவாசி தானே, நான் ஒரு சபையில் சும்மா போய் தானே இருக்கிறேன், என்னோட அது கடமை முடிஞ்சுது அப்படின்னு நிற்கலை. என்னை தேவன் விசுவாசியாக வைத்திருப்பது நோக்கமே எதுக்குன்னா, எத்தனையோ பேருக்கு இந்த சுவிசேஷம் இயேசுவின் அன்பை நான் சொல்லணும்னு தான் என்ன ஆண்டு அந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அதை ஒவ்வொருத்தரும் மறந்துடக்கூடாது. உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள்னு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது.
அப்போஸ்தலர் 17:17 படிக்கும்போது ஆலயங்களில் மட்டுமல்ல, அவைகள் சந்தைகளில் கூட கர்த்தர் அன்பை போய் சொல்லியிருக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே நீங்கள் சந்தைக்கு போகிற பழக்கம் இருந்தால் சந்தையிலும் இயேசுவை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம், பயணத்தில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறோமோ எல்லாருக்கும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். மக்கள் சுவிசேஷத்தை சொல்லாத காரணம் என்ன? நிறைய கிறிஸ்தவங்க சுவிசேஷம் என்ன செய்யறதில்ல, சொல்றது இல்லை. நிறைய பேர் சுவிசேஷமே அறிவிக்கிறதே கிடையாது. மக்கள்கிட்ட, மற்றவங்கள்ட்ட, ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட இயேசு பற்றி சொல்றதே இல்லை. ஏன் சொல்றது இல்லை? ஒன்று, நமக்கு சொல்ல தெரியலன்னு அர்த்தம். சிலருடைய மனசில் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு. இன்னொன்று, நம்ம சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு. ரெண்டாவது, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலருக்கு வெட்கம், சிலருக்கு பயம், எப்படி சொல்லன்னு தெரியல. கூட தான் இருப்பாங்க, ஒன்றா தான் சாப்பிட்றது, ஒரு தட்டில் சாப்பிட்றது, அந்த அளவுக்கு நெருக்கம். ஆனால் இயேசு நல்லவர்னு ஒரு முறை கூட சொன்னதில்லை. பேனா வாங்கி கொடுத்துருக்கு, பலதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, இயேசுவை கொடுக்கல. ஹலோ, கரும்பு கொடுக்குறாங்க கேசம் கடையில், நான் வாங்கிட்டியா? பெரிய கரும்பு கொடுத்தாங்க இந்த முறை, போன முறை வெட்டி கொடுத்தாங்க, இந்த முறை முழு கிழங்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறோம். இனத்தாருக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆதார் அப்டேட் பண்ணிட்டியா? க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். ஆமாம், என்னென்ன சலுகை இருக்குது, என்னென்ன கிடைக்குது, முக்கியமான உலக பிரகாரமான தகவல்கள் நண்பருக்கு எல்லாமே சொல்கிறோம். ஆனால் நித்தியத்தை கொடுக்கிற நரக ஆக்கினி காப்பாற்றக்கூடிய அன்னைக்கு கடைசி நாளில் இயேசுவோடு வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்கான சுவிசேஷத்தை இதுவரைக்கும் சொன்னதில்லை. அழிந்து போகிற காரியத்தெல்லாம் சொல்றோம். அழியாத ஒரு நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த சுவிசேஷத்தை இன்னும் சொல்லல. உன்னுடைய சொந்தங்கள், நண்பர்கள் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி கேட்பாங்க. எவ்வளவு நெருக்கமா பழகணும், எவ்வளவு அன்பா இருந்தோம், ஒன்னா டூருக்குலாம் போனமே, ஒன்னா தானே சாப்பிட்டோம், என்னென்னலாம் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நீ போன இயேசுவை, நீ போன சபையை பற்றி, இயேசுவை பற்றி ஒரு நாள் கூட சொல்லலைன்னு அங்க கேட்கும் போது உங்களுக்கு அவமானமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் போது உங்கள் நண்பனை, உங்கள் சொந்தங்களை நியாயம் தீர்த்து நரக ஆக்கினைகள் தீர்க்கும் போது அழுகையோடு போய் நிற்கும் போது அதை பார்க்கும் போது வேதனைப்படுவீர்கள். ஒருவேளை நான் சொல்லியிருந்தா, ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் கூட இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு வந்திருப்பானே, இவ்வளவு வேதனைப்பட வேண்டுமா என்று தெரியும். அன்பானவர்களே, ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. பைபிளில் சொல்லப்படுகிற துன்மார்க்கனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, அவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவன் விடுவிக்கப்படுவான், நீ அந்த இரத்த பலிக்கு தப்புவிப்பாய். அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ அந்த இரத்த பலிக்கு தப்புவிப்பாய் என்று எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாம் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அந்த இரத்த பலி நம்மேல் இருப்பதாக பைபிள் சொல்லுது. ஒரு கிறிஸ்தவனும் இந்த சுவிசேஷத்தை தன் சார்ந்தவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். உலகத்தில் நீங்கள் எவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருளை கிஃப்டா கொடுக்கறத காட்டிலும் விலையேறப்பட்ட கிஃப்ட் இந்த இயேசு சுவிசேஷத்தை நீ கொடுத்தால் அதுவ போல ஒரு கிஃப்ட் வேற ஒண்ணுமே உலகத்தில் இல்லை. தேவப்பிள்ளைய, நான் இன்னைக்கும் அதுர்பன் அப்படின்ற அந்த பேரை மறக்க மாட்டேன். நான் அந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில், அந்த காம்பவுண்ட் வீட்டில் இருக்கும்போது எங்கள் சித்தாப்பாவோடு வேலை செய்கிற அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் காலையில் தண்ணி எடுக்க சைக்கிளில் அந்த பக்கம் 2 குடம் போட்டு எடுக்க வருவார். அங்கே தண்ணி எடுத்துகிட்டு போவார். அக்கா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஆண்டவர் தருவார், உங்கள் கொழுந்தன் சொல்லி அனுப்பினார் என்று ஓயாமல் சொல்வார். எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது, ஓயாமல் திட்டுவாங்க. இந்த மனுஷன் காலையிலே வந்து அறுக்கிறானேன்னு. எப்படா போவார்னு நினைப்பாங்க. அவர் போன பிறகு வீட்டுக்கு வந்து புலம்புவாங்க. அவர் கண்டா ஓடி ஒழிவாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் வெட்கப்படலை, சோர்ந்து போகலை. நாமன்னா இதுக்கே பிடிக்கல, நமக்கு எதுக்கு சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போனோம். எங்கள் அம்மா வைராக்கியமான ஒரு விசுவாசியாக மாறிட்டாங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லோரும் செய்யும். இன்றைக்கி நினைக்கிறேன், ஐயோ அந்த அண்ணன் விட சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா எங்கள் தாத்தாவை மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு சாமியாராக இருப்போன்னு தெரில. அவர் டங்குன்னு ஜாமி ஆடி தலைவார். அவர் பின்னாடியெல்லாம் இந்த கும்பாவை தூக்கிக்கிட்டு திருநீர் தூக்கிட்டு அலைஞ்சேனே நான் சின்ன பையனில். ஹல்லேலூயா. அப்படியே வேப்பலையை தூக்கிக்கிட்டு ஒரு ஊர்வலமாக போகும்போது நான் கூடயே போயிருக்கிறேனே.
ஒருவேளை இந்த அண்ணன் சொல்லாமல் அல்லது எங்கள் அம்மா கேட்காதனால விட்டுட்டு போயிருந்தா, அந்த சுவிசேஷம் எனக்கு கிடைக்காம இருந்தா பாஸ்டர் ஆகாமல் பூசாரி ஆகிருப்பணும்னு தெரியல. ஏசு என்னை கத்தர் மாற்றிட்டாருன்னா நீங்கள் நினச்சாலும் யோசித்து பாருங்களேன். அப்படி தானே? அப்போ அது எவ்வளோ நம்ம உணர்றோம். அது நல்ல வேலை கரெக்டாக அந்த டைமில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தை வரும்போது நம்ம பிடிச்சிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, அந்த அண்ணனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, அந்த சுவிசேஷத்தை அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீங்களா ஆண்டவர், எங்கள் அம்மா மூலமாக ஒரு ரட்சிப்பு கிடச்சிது ஐயா, நாங்கள் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பமாக போயிருப்போமேன்னு ரொம்ப நேரத்தில் நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். பாந்தவர்களே, இந்த இயேசு எவ்வளவு நல்லவர், அவர் சுவிசேஷம் எவ்வளவு நல்லது. இப்படித்தானே உங்களையும் எதிர்பார்த்து சில குடும்பங்கள் இருப்பார்கள். சரியான சந்தர்ப்பத்தில் சில நேரம் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் ஏவுவார், சொல்லு 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 சொல்லுன்னு. உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? சில நேரம் சொல்லணும்னு தோணியிருக்கா? சில நேரம் தோணும். உங்கள் நண்பருக்கு கூட வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி தோணும், இப்போ சொல்லிடலாமான்னு. கரெக்டாக அந்த நேரம் மேனேஜர் வந்துடுவார், இல்லைனா கஸ்டமர் வந்துடுவார். நீங்கள் அப்போ தான் சொல்லணும்னு நினைப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே ஏவுறது தான், அது உணர்வு வருதில்லை, சொல்லணும்னு தோணுதில்லை, அது ஆவியானவர் ஏவுறாரு. அந்த டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும்? வாய்ப்பு சொல்லிடணும், எப்படியாவது சொல்லிடணும். ஏன்னா அந்த டைம் தான் அவர் ரெடியாக இருக்கிறாரு, அவர் மனசு ரெடியாக இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு தேவை அல்லது ஏதோ ஒரு மனசில் சஞ்சலம், ஏதாவது ஆறுதல் கிடைக்குமான்னு இருக்கிறாரு. இந்த நேரம் இயேசுவின் ஆறுதல் சுவிசேஷமா அவருக்கு போய் சேரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கிடுவார், இயேசுவை ஏற்றுக்கொள்வார். அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்னாடி சொல்வார், நல்ல வேலை எனக்கு நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு நாள் வருமே. இந்த சுவிசேஷம் எந்த மனுஷனையும் மாற்றுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் சொல்ல வேண்டும், எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டும், எல்லா முறைகளிலும் சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. திரள் கூட்ட மக்களுக்கும் சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைய விசுவாசிகளாகி நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை பற்றி செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, நல்ல ஜெபம். இந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம், அதான் ஃபர்ஸ்ட் ஒன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது பவுல் இப்படி எழுதுகிறாரு. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆசையும் அதுதான், அவன் ஜெபமெல்லாம் அதுதான். எவ்வளோ ஜெபம் பண்ணாரோ தெரியாது, அவருடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரே இஸ்ரவேலை ரட்சியும் ஐயா, இஸ்ரவேலை தொடும் ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவனுடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல். தன் சொந்த ஜனத்துக்காக பவுல் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய வாஞ்சையெல்லாம் இருந்திருக்கு. உங்கள் வீட்டாருக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக, அத்தை மாமா சித்தி கொழுந்த நாத்தனார் என்னென்ன உறவுகளெல்லாம் உண்டோ அவர்களுக்காகலாம் நீங்கள் டெய்லி ஜெபியுங்கள். இயேசுவே, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அவள் ஆத்துமாவை தேவன் காப்பாற்றும் ஆண்டவரே, மகா அழிவிலிருந்து நரகத்தின் பாதையிலிருந்து கர்த்தர் மீட்டெழுப்பீராக. அல்லேலூயா. உங்கள் கையில் ஒரு பெரிய கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தை நீதிமன்றம் உங்களுக்கு வழங்கியிருக்கு. தூரத்தில் ஒரு மனிதன் தூக்கு தண்டனை மேடையில் நிற்கிறான். நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் செய்த பாவத்திற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை. நீதிமன்றத்தில் அவனுக்கு முதல் தீர்ப்பு தூக்கு தண்டனை, 2வது தீர்ப்பு கிடைக்குது கையில் விடுதலை செய்தி. உங்கள் கைகளில் கிடைத்திருக்கிறது, நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. கையில் இருப்பது ஒரு மனுஷனுடைய உயிர். அதை எடுத்துக்கொண்டு வேகமாக பயணம் செய்கிறீர்கள். இது நவீன கால உலகம் அல்ல, பழங்கால உலகத்தின். நீங்கள் குதிரையிலோ அல்லது வேறு எப்படியோ நடந்துதான் போக வேண்டும். போகும் பாதையில் நீங்கள் எவ்வளவு வேகமாக போகிறீர்களோ அவ்வளவு வேகமாக அவனை காப்பாற்ற முடியும். நீங்கள் போய் சேரும் போது அவன் இன்னும் மேடையில் நின்று கொண்டிருந்தால், அந்த கடிதத்தை அவன் கையில் கொடுத்தால் அதை வாங்கி அவன் சந்தோஷப்படுவான். அல்லது அந்த அதிகாரி கையில் கொடுத்தார், அந்த அதிகாரி வாசிப்பார், உனக்கு விடுதலை ஆயிற்று என்று. அவனுடைய சந்தோஷத்தை சொல்ல முடியாது. குதிப்பான், துள்ளுவான், சந்தோஷப்படுவான். ஏன்னா மரணம் ஏற்படும் என்று நினைக்கிற இடத்துல நான் வாழப்போகிறேன்ற செய்தி அவனுக்கு ஒரு பெரிய நற்செய்தி. அந்த கொண்டு போய் கொடுத்த அந்த கடிதம் தான் சுவிசேஷம். இன்றைக்கி உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிறது.
நம்முடைய உறவுகளும் சொந்தங்களும் ரட்சிக்கப்படாமல் இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற கோணத்தில் அவங்க செய்த பாவத்திற்காக இன்னும் எப்போது தண்டனை என்று தெரியாமல் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்போது வருவார் என்று தெரியாது. எனவே தூக்கு மேடையில் தான் நிற்கிறார்கள். இயேசு வந்தால் முடிந்து போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் நிறைவேறும். ஆனால் அதற்குள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நீ செய்த எல்லா பாவத்திற்கான தண்டனை உனக்கு மரண தண்டனை தான். ஆனால் நீ மரண தண்டனை பெறக்கூடாதபடிக்கு நீ செய்த எல்லாவற்றுக்காக ஒருவர் மரித்து விட்டார், அவர் கிரயம் செலுத்தி விட்டார். உனக்காக இயேசு ஒருவர் தன் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எனவே நீ விடுதலையாகலாம் என்கிற செய்தி என் கையில் இருக்கிறது. அதை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்கு. போற வழியில நேரத்தை கடத்திடாதீங்க, கொண்டு போய் சேருங்கள். நான் படித்த ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பகுதி, D.L. மூடி என்கிற ஒரு தேவ மனிதர், சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர். அவர் பாருங்க, நீங்களும் அவருடைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, D.L. மூடி. நீங்கள் நெட்டில் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த ஒரு சம்பவம். அவர் ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறார், ஹோட்டலில். அந்த தங்கியிருக்கிற ஹோட்டல் அறையில் பக்கத்தில் ஒரு நடிகை தங்கியிருக்கிறாள். அவளுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இவரை ஏவுகிறார். ராத்திரி இரவு நடு இரவுன்றதுனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் காலை வெடித்தவுடன் சொல்லுகிறேன். பெண்ணாக இருக்கிறாளே, இரவில் போய் நான் எப்படி சொல்வது, எப்படி கதவை தட்டுவது, நான் காலையில் சொல்லுகிறேன் என்று படுத்துக் கொள்ளுகிறார். மறுபடியும் தேவன் அவரை எழுப்புகிறார். எழும்பு, உடனே இரவிலே சொல்லு சுவிசேஷத்தை. அவர் எழும்பவில்லை. 3 முறை அவரை தட்டி எழுப்பியும் அவர் எழும்ப போகாமல் காலையில் எழுந்த உடனே சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். காலையிலே இவர் எழுந்த போது அந்த விடுதி முழுவதும் கூட்டமாக இருக்கிறது. காவல்துறை வந்து நிற்கிறது. கதவை உடைக்கிறார்கள். உள்ளே அவள் தற்கொலை செய்து மரித்து போயிருந்தாள். அவர் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில், நான் இரவிலேயே நான் அவளுக்கு சொல்லியிருந்தால் ஒருவேளை அவள் உயிரை காப்பாற்றி இருக்கலாமோ என்று அவர் மனசாட்சியில் குத்தப்பட்டு அழுகிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை உங்கள் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லி இருந்தால் அவர்கள் பிழைத்திருப்பார்களோ, இல்லை என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களோ, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களோ. நாம நினைப்ப சில நேரத்தில் அவங்க சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு, ஆனால் நம்ம தான் நினைப்போம், ஆனால் அவங்க ஏற்றுக்குவாங்க. சிலர் வெளியில பார்த்தா அப்படி தெரியும், நம்ப மாட்டாங்க, சுவிசேஷம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா, கேட்டால் ஏற்றுக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் சுவிசேஷத்தை, இயேசுவின் வசனத்தை சொல்லுகிற பலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் சிலர் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், இன்றைக்கு தேவை இருக்கிறது. இயேசுவின் சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த சுவிசேஷத்தை விட்டுவிடாதிருங்கள். சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். இந்த உலக முடிவுக்கு நேராக இருக்கிறது, அழிவுக்கு நேராக இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ரொம்ப காலம் செல்ல போகிறது இல்லை. காரணம், உலக நடப்புகள் உங்களுக்கு தெரிகிறது. உலக நாடுகள் ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. எப்போது எது நடக்கும் என்றே தெரியாது. மீண்டும் இஸ்ரவேல் யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. உலக யுத்தமும் இயேசுவின் வருகையும் இஸ்ரவேலை மையமாக வைத்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் யுத்தம் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நிர்ணயிக்கப் போகிறது. அந்தி கிறிஸ்து வரும் முன்பு இயேசு வந்து விடுவார். அப்படியானால் இந்த காலகட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கடைசி காலத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. காலம் செல்லாது. விசுவாசிகளை, நீங்கள் இயேசுவுக்காக உண்மையாய் வாழுங்கள். இந்த உண்மையின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு தைரியமாய் சொல்லுங்கள். நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றிவிட்டால் நாம் அங்கே மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் சொல்லாதிருந்தால் அங்கே அவமானப்பட்டு நிற்போம். என் ஆத்துமாவை மட்டும் பாதுகாப்பது முக்கியமல்ல, வெறும் கையோடு பரலோகம் செல்வதல்ல, ஆத்துமாக்களோடு பரலோகம் செல்வது. இந்த உலகத்திலிருந்து எதையும் நாம் கொண்டு போக போறதில்லை, ஆத்துமாக்களை மட்டுமே கொண்டு போகிறோம். இந்த உலகத்திலிருந்து எதையும் கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இயேசு தேவையில்லை, சுவிசேஷம் தேவையில்லை, ஏன்னா எனக்கு என்ன குறை இருக்கு? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு கடவுள் எதுக்குன்னு கேட்குற ஆள்லாம் இருக்காங்க. சொத்தும் சுகமும் கடன் வீடும் பாஸ்வரும் ஆஸ்தியும் எல்லாம் ஒன்றும் நம்ம கூட வரப்போறதே கிடையாது. ஒரு பாட்டி தொடுக்கம் போட்டுருந்துச்சு, கடைசியில் கல்லறையில் புதைக்கும் போது பேரை வந்து கேட்டான், அது எடுங்கன்னு. எடுக்க முடியல, சிசரை வச்சு வெட்டிட்டான், காதோடு வெட்டிட்டான். விடமாட்டான், தோடு வரலைன்னா காதும் போயிடும். புதைக்கும் போது ஒன்றும் விட போகிறதில்லை. எங்கள் பாட்டி ரொம்ப ஆசைப்பட்ட தண்டட்டம் போட்டு அனுப்புவோன்னு அனுப்ப மாட்டான். 5 பவுன் செயின் எங்கள் அம்மா ரொம்ப பிரியமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. 5 பவுனோடு போட்டுன்னு விட மாட்டான். 5 பவுனை கலத்திடுவான். அது அங்கேயே கல்ற தோட்டத்திலே சண்டை வரும். மருமகளுக்கா மகளுக்கா 2 பேருக்கும் அங்கே சண்டை வருது. எங்கள் அம்மா செயின், உயிர் போனாலும் செயினை விட மாட்டாயா. நீ கட்டின வீடு, நீ வாங்கின வண்டி, கார், எல்லாமே பொருட்கள் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா.
கொஞ்சம் ரூபா நோட்டை எடுத்து வச்சு சொருவிக்கிட முடியுமா? பரலோகத்துக்கு போகும்போது நாங்கள் போகிற வழியை டீக்கி வாங்கி குடிச்சிக்கலான்ட்டு. பரலோகத்தில் பணமெல்லாம் செல்லுபடி ஆகாது. எதையுமே கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு போக முடியாது. எல்லாம் மாயை, அழகு மாயை, நிலைத்திடாதே, அது நம்பாதே, அழிந்துடுமே. எவ்வளோ பெரிய அழகான நடிகையாக கூட இருக்கலாம், செத்து போன பணத்தை எப்போ தூப்பீங்கன்னு கேட்பாங்க. பேரை சொல்லி, இந்த நடிகை பேரை சொல்லி, ரொம்ப நல்ல அழகான பொம்பளை பாவம் இருந்துட்டு போட்டும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லை. எந்த நடிகரோ நடிகையோ அழகு கொஞ்ச நாள் தான், முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளோதான் பாலிஷ் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஜன்னல் போட்டு வச்சுருந்தாலும் செத்த உடனே பேரை சொல்ல மாட்டான், போனோம்ன்றுவான். பேரையா சொல்கிறாங்க மிஸ்டர், திரு, திருமதி, அதெல்லாம் திருமதி திருலாம் திருன்னு போயிடும். முடிஞ்சு போச்சு. பாடி எப்போ தூக்குறீங்க? அவ்வளோதான் பாடி. எவ்வளோ பெரிய உச்சத்தில் கொம்பில் புகழில் இருந்தாலும் சரி, எப்போ பாடி தூக்குறாங்க? இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்வதுதான் மேன்மை. இந்த உலகத்திலேருந்து போகும்போது இயேசுவோடு வாழ்கிற ஒரு பெரிய உன்னதமான வாழ்க்கை இருக்குது. அதை நோக்கி பயணம் செய்யணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 1:8 வல்லமை தர்றாரு. 10:28-20 நான் உங்களோடு கூட முடிவு பறிந்த சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவன் வாக்குத்தத்தம் இருக்குது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வெறுமையாய் திரும்பாது. அது என்னிடத்தில் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு ஏசாயா 55:11 சொல்லியிருக்கு. நீங்கள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரிசுத்தாவி பலன் அவர் கொடுக்குறாரு. அவரே கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. வசனம் வெறுமையாக திரும்பாது. அல்லேலூயா. இன்றைக்கி வேணா அது கிரியை செய்யாமல் இருக்கலாம், என்னைக்குனாலும் ஒரு நாள் அந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென். மழை பெஞ்சா புல் முளைச்சி தானே ஆகணும், வசனம் போனால் கிரியை செஞ்சு தானே ஆகணும். ஏதாவது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் பிரகாசிப்பார்கள்னு தானியேல் 12:3 சொல்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துனீங்கன்னா நட்சத்திரத்தை போல் நீங்கள் பிரகாசிப்பீங்கன்னு சொல்கிறார். ஆண்டவருக்காக சேவை செய்கிறவங்க, உங்கள் குடும்பத்துக்காக உழைங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நல்லது செய்யுங்க, உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், உங்களுக்காக செய்ய வேண்டியது செய்யுங்க. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நித்தியத்துக்காக செய்ய மறந்துடாதீங்க. வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் மட்டுமே செய்துவிட்டு நித்திய ராஜ்யத்திற்காக எதையுமே செய்யாமல் அங்கே வெறுமையாக வைத்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே சேர்த்து வைப்பதெல்லாம் பூச்சியும் துருவும் என்ன செய்யுமா? அரித்து போடும். நீ ஆமென் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்திலே சேமிப்பாயானால் நீ போகும்போது அதை காண முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்கேயும் நீங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தப்பு இல்லை, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இந்த பூமியின் வங்கியில் மட்டும் சேர்ப்பதல்ல, பரலோகத்தில் ஒரு வங்கி இருக்காத மறந்துடாதீங்க. நீங்கள் போகும்போது அந்த வங்கியில் எம்டியாக இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எம்டியாக இருந்தால் பாசை எடுத்து போடுறானா. ஒரு அம்மா அழுதுச்சு, பாவம், ஐயோ பாவம், 5000 போட்டு விட்டாங்க, பஸ் தூக்கிட்டாங்க. இந்த மோடி ஆட்சி வந்ததுலேருந்து 8000 கோடி எடுத்துருக்கானு. 8000 கோடி தூக்கிட்டாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு 8000 கோடி எடுத்துட்டாங்க. அந்த அம்மா பாவம், பேங்கில் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ வந்த பணம் விழுந்தது அப்படியே போயிடுச்சு. அழுது பார்த்தா 2000 கொடுத்தானா, போச்சு. கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் போய் பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ லாஸ்ன்னா, அங்கே மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் ஊர்லாப்பட்ட ஆள் இருக்கேன். பரலோக வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இருக்காயா? சகோதரா சகோதரி, உங்கள் பரலோக வங்கியில் சொத்துக்களை சேர்த்துருக்கீங்களா? நான் நினைக்கிறேன், நான் போன உடனே பிரைஸ்லாம் நிறைய பேர் எம்மளமாக ரட்சிக்கப்பட்டது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். பிரைஸ்லாம் ஏராளமான ஜனங்கள், எனக்கே தெரியல. அவங்க தான் சொன்னீங்க, அன்றைக்கி வந்தீங்க, பேசுனீங்க, ஜெபம் பண்ணீங்க, அன்னையிலேருந்து இயேசு ஏற்றுக்கிட்டேன். ஒரு நாள் நான் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணேன். சமத்துவபுரம் அந்த இதில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், மைக் வச்சு. ஓரமாக 7ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தன் படித்து பார்த்துட்டே இருந்தான், சக்தி வேலை அவன் பேர். முடிஞ்சவனே என்கிட்ட வந்தான், பாஸ்டர் கூடவே நின்னான். அவன்கிட்ட பேசினேன், சர்ச்சுக்கு வான வந்துட்டான். 7 தான் படித்தான். தோத்திரம். அவங்க அப்பாவுக்கு 2 மனைவி, இவர் மூத்தவருடைய மகன். அவங்க அம்மா வடை சொல்கிறாங்க. அதை கஷ்டப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் ஒன்று, இந்த காணிக்கை கவரில் சில்லறையாக கொண்டு தசமாக போடும். அப்போமே அவங்க அம்மா அவனுக்கு கொடுக்குறதில்ல. அந்த சில்லறை காசு கவரெல்லாம் கிழிச்சிரும், அதெல்லாம் உள்ளே கொண்டு சொருவோம். உண்மையாக இருந்தான், ஆசீர்வதிச்சு. இன்றைக்கி ஒரு ஆசிரியர், அவன்
எனக்கு கவர்மெண்ட் டீச்சர் சக்திவேல் ஸ்டீஃபன் அவன் பேர், ஞானஸ்தானம் கொடுத்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேருக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்கிறதுக்கு, ரட்சிப்பில் நடத்துறதுக்கு தேவன் கிருபை செஞ்சுருக்காரு. தேவ கிருபையினால் நான் பரலோகத்துக்கு போகும்போது இயேசு என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். எனக்காக நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன்னு மகிழ்ச்சி அடைவார்னு நினைக்கிறேன். உங்கள் பங்கு என்னவா இருக்குது சகோதரனே, சகோதரியே? உங்கள் மூலமாக யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களா? ஆண்டவர் அங்கே போகும்போது அவர் கேட்கும் கேள்வி அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கும். எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக என்னவெல்லாம் செய்து நேசித்தேனே, எனக்காக என்ன செய்தாய் என்று கர்த்தர் கேட்கும்போது நாம் தலை குனிந்து நிற்க வேண்டுமா? இல்லை, சுவிசேஷத்தை சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் தெரிஞ்ச வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் நேரம் பேசுங்க, இந்த அன்பை, இயேசுவின் அன்பை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க ஆண்டவர் அறியட்டும். ஹல்லேலூயா. தேவசாயலாக கர்த்தர் மாற்றுவார். எழுப்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு கேட்குறார், மகனே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நமக்கு இருக்குது. ஒரு முறை கூட எழுப்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒப்பு கொடுக்க முடியுமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். உங்களால் முடிஞ்சால் எழுப்பி நின்று, முடியலைன்னா உட்காந்துக்கலாம். உங்களால் முடிஞ்சால் எழுப்பி நின்று ஆண்டவரை பார்த்து, இயேசுவே என் வாழ்க்கையில் நான் பல நேரங்களில் எனக்கு என் குடும்பத்துக்குன்னு நான் ஓடிட்டேன். ஆனால் அதோடு சேர்த்து கர்த்தருக்காகவும் ஓட வேண்டிய செய்தி எனக்கு கொடுத்தீங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நிறைய நேரம் சுவிசேஷம் சொல்லணும்னு பரிசுத்த ஆவி ஏவுதல் பண்ணி நான் அதெல்லாம் விட்டுருக்கிறேன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு நான் சொல்லாமல் விட்டுருக்கிறேன் ஆண்டவரே. கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, கூட பிறந்தவங்களுக்கு கூட நான் சொல்லாமல் இருக்கேன். என்னுடைய பெற்றோரோ என் உடன் பிறந்தவர்களோ நரகத்தில் துடிப்பதை நான் பார்க்கக்கூடாது. என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரை ஏனோ தானோ என்று வாழ்கிற இந்த உலகத்தில் உங்க வசனம் உண்மையா நடக்கும், நிறைவேறும், நீர் வருவீர், நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்கு. உலகத்தில் எல்லாமே நிலைச்சு நிற்கிறது இல்லை, எல்லாம் அழிஞ்சு போகிற ஒண்ணு. ஆனா ஆண்டவரே, கர்த்தர் அண்டையிலே ஜனங்கள் ஓடி வரட்டும். இந்த கனமான சுவிசேஷத்தை, இந்த சிறப்பான பாக்கியமான சுவிசேஷத்தை, பொக்கிஷமான இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு போய் கொடுக்கணுமே அப்பா. புறப்பட்டு போங்கள், கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோட கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோட கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். சொல்லுங்க பார்க்கலாம். நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல
வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே, கைத்தட்டி சொல்லுவோமா? வானவர் இயேசு நாமமல்லால், பாடுங்க பார்க்கலாம். வானத்தின் கீழே பூமி மேலே, ஓ வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவன் தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவாய். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இன்னைக்கு இந்த கால வேளையில எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். இயேசுவே, இந்நாள் வரைக்கும் நடத்தினரையா, இவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு ரட்சிப்பை, ஒரு சுவிசேஷத்தை எனக்கு தந்தீங்களே, என் மூலமா அநேகருக்கு சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவர் வெட்கப்பட்டு அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு, நம்மளை ஏதாவது தடுத்துருவாங்களோன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என் சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, ஆண்டவரே உடன் பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்லாம அதை மறைச்சது உண்டு ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளைன்றதை கூட நான் சொல்ல மறந்தது உண்டு, மறைச்சது உண்டு ஆண்டவரே. எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் என் வீட்டார் இனத்தார் இடத்துல இந்த சுவிசேஷம் போய் சேரட்டும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே ஐயா, அவங்க எல்லாம் உம்முடைய அன்பு அறியணுமே ஆண்டவரே. இந்த மகத்துவமான சுவிசேஷத்தை எங்கள் தேசம் அறியட்டும், எங்கள் சொந்தங்கள் அறியட்டும், நண்பர்கள் அறியட்டும் ஆண்டவரே. கூட வேலை செய்யறவங்க ஆண்டவரே, இந்த இயேசுவை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடைய. நான் இருக்கிற இடத்துல உங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு? இல்ல, அந்த இடத்துல உங்களை அவர் தான் வச்சிருக்கார். எஸ்தரே, நீ சும்மாலாம் அரண்மனைக்கு ஒண்ணி அனுப்பல சகோதரா, உன்னை சும்மாலாம் அங்க அனுப்பல. நீங்க போற இடத்துக்கு ஆண்டவர் உங்க நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்கிறாரு. நீ வேலை செய்யற இடத்துல தேவன் உன்னை ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார் மகளே, சகோதரா. ஸ்தோத்திரம். அங்க யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அங்க யாரையோ ரட்சிப்புள் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. நரகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக உங்களை கொண்டு அநேகரை கட்டவிழ்ப்பார். நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஏதோ வந்துட்டோம்னு? இல்ல, ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கார் மகளே, மகனே. ஆனா அந்த நோக்கத்தை இழந்துடாதீங்க. எப்படியாகிலும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு எதிர்பார்த்திருக்கிறார். தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு, தண்ணிக்காகவா? இல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் அழுகையோடு சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் அன்னைக்கு சொல்லலன்னா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, செத்து போயிருப்பேன். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு நீங்க சொன்னதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களால ஒரு குடும்பம் பிழைக்கட்டும், உங்களால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், உங்களால ஒரு குடும்பம் இயேசு அறியட்டும். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கட்டும்.
எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும்போது கை வைத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறப்ப இனி வாய்ப்பு கிடைச்சிட்டா இயேசுவின் சுவிசேஷத்தை நான் சொல்லிடுவேன். நீ நல்லவர் அப்படின்றத, உங்கள் பாடு மரணத்தை நான் சொல்லிடுவேன், என் சாட்சியை நான் சொல்லிடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் கர்த்தருக்காக வசனத்துக்காக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றேன். உங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். வல்லம வரங்களை கொடுங்க. சுவிசேஷத்தை சொல்றதுக்கான கிருபையை தாங்க. எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் சொல்கிற சுவிசேஷம் அவங்களை ஏற்றுக்கொள்ள செய்யட்டும். பிசாசின் தடைகள் உடையட்டும். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் சுவிசேஷத்திற்காக அவங்க இருதய கதவு திறக்கட்டும். இயேசுவே, இந்த காலவெளியில் ஆசீர்வதித்து அனுப்பும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.